வணக்கம். இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கடக லக்னம் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் வருகிறார். இதை பொதுவாக விரயஸ்தானம், அயனசயனஸ்தானம் என்று சொல்வார்கள். கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன். அடிக்கடி மன நிம்மதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சற்று கவனமாக இருங்கள். கடக லக்னத்திற்கு குரு 6, 9ஆம் இடத்து அதிபதி. நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத சொத்துக்களுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. குரு கோச்சார ரீதியாக மிருகசீட நட்சத்திரத்தில் வரும்பொழுது திருமண பாக்கியம் கைகூடும். காதல் திருமணத்தில் சற்று கவனமாக இருங்கள். இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதிகப்படியான முயற்சிக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மருத்துவத்தை அணுகிக் கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடம். செவ்வாய் இன்றைய கோச்சார ரீதியாக சனி பார்ப்பதால் தொழிலில் அடிக்கடி முடக்கங்கள் ஏற்படுகிறது. இருந்தபோதும் தகப்பனாரை அருகில் வைத்துக்கொண்டு தொழில் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். முழுமையாக கிடைக்கப்பெறும். ஐடி துறைகளிலும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் துறைகளிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடக லக்னக்காரர்களுக்கு லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீடாக இருந்து குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வையாக இருப்பதால் நல்ல அழகான வீடு கட்டுவார்கள். தெய்வீகமான வீடாகவும் உன்னதமான வீடாகவும் கட்டுவார்கள். சிறிது ராயல்டி இருக்கும் அந்த வீட்டில். உடல்நிலையில் எந்தவித பாதிப்புகளுமே கிடையாது. இருந்தபோதும் பெரியவர்களுக்கு வயது நிமித்தமாக இடுப்புக்கு கீழே நரம்பு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் லக்ன 6ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்தில் புதனுடைய வீட்டில் இருப்பதால் சிறு நரம்புகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுவரை பார்த்தது கடகலக்ன நேயர்களுக்கு பொதுவான பலன்களை. அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் திசாபுக்தி, இன்றைய கோச்சார நிலைகள் அனைத்தையும் வைத்து முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.